ஸ்பீட் ஆஃப் லைட், ஒளியின் வேகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நீங்க நிறைய பேர் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, சில பேருக்கு தெரியாம கூட இருந்திருக்கும். பர் செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடிய எந்த ஒரு ஃபேஸ் கிராஃப்டா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, அது ஒளியின் வேகத்தை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த ஒளியோட வேகத்துல நம்ம பூமியோட சர்ஃபேஸுக்கு மேல நம்ம வந்து ஒரு ஆர்பிட் பண்றோம் அப்படின்னா, நம்ம பூமி ஆர்பிட் பண்றோம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 7 முறை நம்ம பூமியை வந்து சுத்தி வந்துட முடியும் ஒளியோட வேகத்துல பயணம் பண்ணோம் அப்படின்னா. சரி, இந்த ஒளியோட வேகத்துல பூமியை சுத்துறதெல்லாம் இருக்கட்டும், பூமியை தாண்டி நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம பூமியோட நிலவா இருக்கட்டும், மற்ற பிளானட்ஸா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் டிராவல் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஒளியோட வேகத்தில் பயணம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை கண்டுபிடிச்சு பயணம் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும் அங்க போய் சேர்றதுக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டை பத்தியும் ஒளியின் வேகத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறதுல நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ பார்த்து முடிச்சுக்க கமெண்ட்ல சொல்லுங்க, அந்த பத்தி தெரிஞ்சுக்கிற வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கண்டிப்பா அந்த வீடியோ மேக் பண்றேன் உங்களோட ஆர்வத்தை பொறுத்து. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனல் இதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சுக்க போறோம். வீடியோக்கு லைக் கொடுங்க நண்பா. வெல்கம் பேக் அடுத்த வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்ம பூமிக்கு பக்கத்துல நம்ம இரவு வானத்துல பார்த்து ரசிக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னா அது நம்மளுடைய நிலவு தான். நிலவுக்கும் நம்மளோட பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த தொலைவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 3,84,400 கிலோமீட்டர் அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம பூமியோட டைட்டலா லாக் ஆகி நிலவு சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த டிஸ்டன்ஸுக்குள்ள நம்ம பூமி மாதிரி 30 பூமியை அடைச்சு வச்சிட முடியும். இன்னும் சொல்ல போனா நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் பூட்டோட சேர்த்து 9 கிரகங்களையும் சேர்த்து நம்ம அடைச்சு வச்சிடலாம். அந்த கேப்புக்குள்ள அவ்வளோ கேப் அப்படிங்கிறது இருக்கு. இந்த நிலவுக்கு நம்ம டிராவல் பண்றோம் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், அதுவும் ஒளியோட வேகத்துல லைட் ஸ்பீட்ல டிராவல் ஆகக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஏறி உட்கார்ந்து நம்ம பூமியில இருந்து கிளம்பி நம்ம நிலவுக்கு இறங்க போறோம் அப்படின்னா எவ்வளவு நேரத்துல போய் சேர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 செகண்ட் தான். ஏன்னா ஒளியோட வேகம் பர் செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு வேகமா வந்து நம்ம அங்க போய் சேருவோம். ஏன்னா நம்ம பூமிக்கும் நிலவுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸே 3,84,400 கிலோமீட்டர் தான். ஜஸ்ட் 1 செகண்ட்லயே நம்ம வந்து அந்த நிலவுல போய் லேண்ட் ஆயிருவோம். ஸோ காலை வச்சு அந்த ஆக்சிலேட்டர் மிதிச்சதும் தெரியாது, நம்ம போய் இறங்குறதும் தெரியாது, அந்த அளவுக்கு வேகமா போய் அங்க சேர்ந்துருவோம். சரி, நிலவுக்கு அடுத்தபடியா நம்ம சோலார் சிஸ்டத்தோட முதல் பிளானட், அதாவது சூரியன்ல இருந்து முதலாவதா இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கக்கூடிய புதன் அப்படின்னு சொல்லப்படுற மெர்க்குரி பிளானட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த மெர்க்குரி பிளானட்டுக்கும் நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், அந்த தொலைவு அப்படிங்கிறது 53.7 மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதுவே நம்ம பூமிக்கும் மெர்க்குரிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 77 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம பூமியில இருந்து மெர்க்குரி பிளானட் புதன் கிரகம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இந்த புதன் கிரகத்துக்கு நம்ம பூமியில இருந்து அதே லைட் ஸ்பீட்ல டிராவல் ஆகக்கூடிய ஒரு ஃபேஸ் கிராஃப்ட்ல கிளம்பி நம்ம புதன் கிரகத்துல போய் இறங்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து கிளம்புறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைட் ஸ்பீட்ல போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.30 நொடிகள் மட்டும்தான் நம்மளோட பூமியில இருந்து நம்ம மெர்க்குரி பிளானட்டுக்கு போய் சேர்றதுக்கு லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் பண்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மெர்க்குரி பிளானட் நம்ம சூரிய குடும்பத்துல நிலவுகள் இல்லாத கிரகங்கள் அப்படிங்கிற பட்டியல்ல நம்ம மெர்க்குரி பிளானட் ஒன்னு இருக்கத்தான் செய்யுது. நம்ம பூமியை விட மெர்க்குரி பிளானட் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன பிளானட் தான். சைஸ் வரைய கம்பேர் பண்ணி வச்சு பார்த்தோம் அப்படின்னா பூமியும் மெர்க்குரி ஒன்னு பக்கத்துல வச்சு பார்க்கும்போது நம்ம பூமியோட அந்த டயாமீட்டர் விட்டம் அப்படிங்கிறது 12,742 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதுதான் நம்மளோட பூமி அப்படிங்கிறது. புதன் கிரகத்தோட டயாமீட்டர் அப்படிங்கிறது 4,879 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதுதான் நம்மளோட புதன் கிரகம். ஸோ சைஸ்ல சின்னது, அதே நேரத்தில் நம்ம புதன் கிரகத்தில் எந்த ஒரு வளிமண்டலமும் பெருசா கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த சூரியனுடைய புயல்கள் அப்படிங்கிறது, அதாவது சூரிய புயல்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒன்னே நம்ம மெர்க்குரி பிளானட்டோட வளிமண்டலத்தை தொடச்சு வலிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால மெர்க்குரி பிளானட்டுக்கு எந்த ஒரு வளிமண்டலமும் கிடையாது. நீங்க அங்க போய் லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் ஆகி வெறும் 4.30 நொடிகளில் போய் இறங்கினாலும் அங்க போய் நீங்க கிளியரா வானத்தை பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளியரா பார்க்க முடியும். அதுக்கு காரணம் வளிமண்டலம் அப்படிங்கிறது இல்லாதனால தான். பூமியில வளிமண்டலம் லைட் பொல்யூஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால சின்ன வயசுல நம்ம பார்த்த நட்சத்திரங்களை ஒழுங்கா பார்க்க முடியல, இப்பெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நிலவு கூட அப்பப்போ நம்ம கண்களுக்கு தெரியாம அந்த மேகங்கள் மறைச்சது. ஸோ அதுக்கு காரணம் நம்ம பூமியில வளிமண்டலம் இருக்கு. ஆனா அங்க அப்படி கிடையாது, தெல்ல தெளிவாகவே எல்லாத்தையும் பார்க்கலாம். மெர்க்குரியை தொடர்ந்து நம்ம சோலார் சிஸ்டத்தோட இரண்டாவது கிரகம் அப்படிங்கிற பேரு சொந்தமா இருக்கிற நம்ம வீனஸ், வெள்ளி கிரகம் தான். ஸோ இந்த வெள்ளி கிரகம் நம்ம பூமியோடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூடான தங்கச்சி தான், ஹாட்டஸ்ட் பிளானட் நம்ம சோலார் சிஸ்டத்தோடையது. ஸோ இந்த கிரகம் இவ்வளவு சூடா இருக்கிறது காரணம், ரெண்டாவது கிரகமா நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருந்தும் சூடா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய வளிமண்டலம். எஸ், நம்ம மெர்க்குரி பிளானட் மாதிரி நம்ம சோலார் சிஸ்டத்தில் நம்ம வீனஸ்ல வந்து வளிமண்டலம் இல்லாம இல்ல, வளிமண்டலம் இருக்கு. அந்த வளிமண்டலம் நம்ம பூமியில இருக்கிறத விட ரொம்ப வந்து அடர்த்தியா இருக்கக்கூடிய வளிமண்டலமா இருக்கு.
இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்க காரணத்தால அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது அந்த வெள்ளி கிரகத்துக்குள்ள போய் அப்படியே லாக் ஆகிடுது. வெப்பம் வெளியே போறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்லாத காரணத்தினாலையும் கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம பூமியில இப்ப மனிதர்கள் ஏற்படுத்திட்டு இருக்கோம்ல, பூமியை கொஞ்சம் கொஞ்சமா சூடாக்கிட்டு இருக்கோம்ல, சோ அந்த ஒரு விஷயம் தான் அந்த வெள்ளி கிரகத்தில் நடக்குது. அதனால தான் நம்ம சோலார் சிஸ்டத்துடைய ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கு. வீனஸையும் நம்ம பூமியை பக்கத்துல வச்சு பார்த்தா ஆல்மோஸ்ட் ஈக்குவலான சைஸ்ல தான் இருக்கும். அதனாலேயே இந்த கிரகத்தை நம்ம பூமியோட தங்கச்சின்னு சொல்றதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. சரி, இப்போ இந்த வெள்ளி கிரகத்துக்கும் நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளோட பூமியில இருந்து நம்மளோட வீனஸ் அப்படிங்கிற அந்த வெள்ளி கிரகம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த வெள்ளி கிரகத்துக்கு நம்ம பூமியில இருந்து லைட் ஸ்பீட்ல டிராவல் ஆகிற அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல டிராவல் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு நேரத்தில் போய் சேருவோம் அப்படின்னா 3 நிமிடம் 46 நொடிகள்ல நம்ம வந்து வீனஸ் பிளானட்டை வந்து ரீச் பண்ணிடுவோம். ஸோ ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட நிலைமை அதோகதி தான். காரணம், அங்க அதிகப்படியான பிரஷர் அப்படிங்கிறதும் அடர்த்தியான வளிமண்டலமும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்க காரணத்தால நம்ம அங்க போன உடனே நம்மளோட உடம்பு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் மேல நம்ம வீனஸ் பிளானட்டோட அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 465 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அங்க போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம பூமியில 100 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அடிச்சாலே நம்மளால தாங்க முடியாது அப்படிங்கிற போது 465 டிகிரி செல்சியஸ்னா நம்மளோட கதி அதோ கதி தான். சரி, நம்ம பூமியோட சூடான தங்கச்சியை பத்தி பார்த்தாச்சு. இப்ப அடுத்ததா நம்ம பூமிக்குன்னு ஒரு தம்பி இருக்காப்ல, வேற யாரும் இல்ல, நம்ம செவ்வாய் கிரகம் மார்ஸ் பிளானட் தான். சோ இந்த மார்ஸ் பிளானட்டுக்கு நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 225 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம பூமியில இருந்து செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல அந்த லைட் ஸ்பீட்ல டிராவல் ஆகிற ஸ்பேஸ் கிராஃப்ட்ல 2 விதமா இந்த பிளானட்டுக்கு நம்ம டிராவல் பண்ணலாம். எதுக்குடா இந்த பிளானட்டுக்கு மட்டும் 2 விதமா டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் கேட்டீங்கன்னா, செவ்வாய் கிரகம் சில சமயத்துல அதோட சுற்றுப்பாதை அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு க்ளோஸ் அப்ரோச்சர்ல வந்து மீட் பண்ணோம். அதாவது அந்த டைம் கொஞ்சம் பூமிக்கு நெருக்கமா வரும். அதாவது பூமிக்கும் நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அங்க அந்த டைம்ல கொஞ்சம் குறையும்னா பாத்துக்கோங்களேன். பட் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு செவ்வாய் கிரகத்துக்கு இருக்கிறது 225 மில்லியன் கிலோமீட்டர் தான். இந்த சராசரி டிஸ்டன்ஸ் அப்போ நம்ம பூமியில இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது நம்ம அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல லைட் ஸ்பீட்ல டிராவல் ஆகிற அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல நம்ம வந்து உட்கார்ந்து நம்ம பூமியில இருந்து கிளம்பி போகிறோம் அப்படின்னா செவ்வாய் கிரகத்துக்கு போய் சேர்றதுக்கு 3 நிமிடமும் 11 நொடிகள் ஆகும் நம்ம செவ்வாய் கிரகத்தை போய் ரீச் பண்றதுக்கு. அதுவே அந்த க்ளோஸ் அப்ரோச்னு சொன்னோம்ல, சோ பூமிக்கு நெருக்கமா கொஞ்சம் செவ்வாய் கிரகம் வரும்போது அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். அந்த டைம்ல நம்ம பூமியில வெயிட் பண்ணி காத்திருந்து அந்த நாளுக்காக காத்திருந்து நம்ம வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல கிளம்புறோம் அப்படின்னா வெறும் 3 நிமிடத்துல நம்மளால அங்க போய் சேர முடியும். சோ 3 நிமிஷத்துல போய் சேர்றதுக்கும் 11 செகண்ட் லேட் ஆகிறதுக்கு என்னடா பெரிய டிஃபரெண்ட் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அங்க போகிறதுக்கு இந்த மாதிரி 2 சான்ஸ் இருக்கு. அதை தான் நான் டீடைலா சொன்னேன். செவ்வாய் கிரகத்துல போய் இறங்கின உடனே நம்ம போய் வாழ்ந்துட முடியுமா அப்படிங்கிறனா கண்டிப்பா கிடையாது. செவ்வாய் கிரகத்தோடைய அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது நம்ம பூமி மாதிரி கிடையாது. அந்த பூமியில இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் லெவலை விட ரொம்ப கம்மியான அளவுல அடர்த்தி கம்மியா இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் தான் நம்ம செவ்வாய் கிரகத்துல இருக்கு. அந்த அட்மாஸ்பியர்லயும் இருக்கக்கூடிய கலவைகள் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் 1.6%, 95% கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு. வெறும் ஒரே 1% மட்டும் தாங்க ஆக்சிஜன் அப்படிங்கிறது நம்ம செவ்வாய் கிரகத்துல இருக்குன்னு சொல்றாங்க. 1% நினைச்சு பாருங்க, நம்மளால அங்க இருக்கிறதே டவுட்டான ஒரு விஷயம் தான். இதை தாண்டி நம்ம செவ்வாய் கிரகத்தோடைய அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆடி போயிருவீங்க. செவ்வாய் கிரகத்தோடைய பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 27 டிகிரி செல்சியஸ் அளவுல இருக்கும். சோ இது பூமி மாதிரி தான் ஈக்குவலா இருக்கு ஆல்மோஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இருந்தாலும் இரவு நேர டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம மார்ஸ் பிளானட்ல -130 டிகிரி செல்சியஸ்ல இருந்து -160 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுமாங்க. நம்ம அண்டார்டிகா இருக்கல பூமியில, அந்த அண்டார்டிகாவோட டெம்பரேச்சருக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான டெம்பரேச்சர் நம்ம செவ்வாய் கிரகத்தோடைய இரவு பொழுது அப்படிங்கிறது இருக்கும். அப்ப நீங்க பகல் பொழுது ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சாலும் இரவு பொழுது தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி செவ்வாய் கிரகத்தில் ஃபியூச்சர்ல வாழ போறோம் அப்படின்னா முதல்ல அந்த டெம்பரேச்சர் சமாளிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணா மட்டும் தான் மனிதர்கள் அங்க குடியேற முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்ட்கள் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கறதை நான் சொல்லிக்கிறேன். சரி, இதோட நம்ம சூரிய குடும்பத்தோடைய தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய டெரஸ்ட்ரியல் பிளானட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த லிஸ்ட் அப்படிங்கிற முடியுது. இதுக்கப்புறம் கேஸ் பிளானட்டான வாயு கிரகங்கள் தான் இருக்கு. நம்ம வியாழன் கிரகத்தோட சுற்றுப்பாதையும் அப்பப்போ நம்ம பூமிக்கு பக்கத்துல வந்துட்டு போவோம். பக்கத்துல வரனா ரொம்ப பக்கத்துல வராது, ரொம்ப பக்கத்துல இருந்தா நம்ம பூமியே காலியா இருக்கும் நேரம். சோ அதோட க்ளோஸ் அப்ரோச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பூமிக்கும் ஜூபிட்டருக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 587 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கும். அதுவே லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 600 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்மளுடைய வியாழன் கிரகம் அப்படிங்கிறது பூமியில இருந்து இருக்கும். சோ இந்த டிஸ்டன்ஸ்ல நம்மளுடைய ஒளியோட வேகத்துல லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் பண்ணி நம்மளுடைய வியாழன் கிரகத்துக்கு போறோம் அப்படின்னா தரைப்பகுதி அப்படிங்கிறது இல்லாதனால அந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிற இது இல்லாத காரணத்தால நம்ம தரையிறங்க முடியாது. ஒருவேளை கற்பனை போகிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஜூபிட்டர் பூமியோட க்ளோஸ் அப்ரோச்சர்ல இருக்கும் போது நம்ம பூமியில இருந்து கிளம்பணும் அப்படின்னா அங்க போய் ரீச் ஆகிறதுக்கு 33 நிமிடங்கள் எடுத்துக்கும். அதுவே அந்த தூரம் அப்படிங்கிறது ரொம்ப லாங்கஸ்டா இருக்கும் போது அந்த சமயத்தில் டிராவல் பண்றோம் அப்படின்னா 54 நிமிடங்கள் ஆகும் நம்மளுடைய ஜூபிட்டருக்கு வந்து போய் சேர்றதுக்கு லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் பண்ணோம் அப்படின்னா. நம்ம ஜூபிட்டரை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க. நம்ம ஜூபிட்டர் அப்படிங்கிறத பெரிய எண்ணெய் வியாழன் அப்படின்னு சொல்றதுக்கு
சொல்றதுக்கு முக்கிய காரணம் அதோட சைஸ் மட்டும் கிடையாது. நம்ம சோலார் சிஸ்டத்திலே முதல்ல உருவான ஒரு கிரகமா இருக்கும் அப்படின்னா அது நம்ம ஜூபிட்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. ஸோ அது ஒரு காரணமா இருக்கு. இன்னொன்று நம்ம பூமியை பாதுகாக்கிறது நம்மளுடைய ஜூபிட்டர் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம பூமியை தாக்க வர நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸை வந்து நம்ம ஜூபிட்டர் அதோட ஈர்ப்பு விசை பயன்படுத்தி தான் பக்கம் எடுத்து பூமியை நிறைய வாட்டி காப்பாத்திருக்காப்ல. அதனால தான் நம்ம ஜூபிட்டரை பெரிய எண்ணெய் வியாழன் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணமா இருக்கு. பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா வளையத்தோடு இருக்குதுல, இதுதான் நம்மளுடைய சர்டன் சனி கிரகம். ஸோ சனி கிரகம் நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 1.2 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம பூமியில இருந்து இருக்கு. ஸோ இந்த சனி கிரகத்துக்கு நம்ம லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா எவ்வளவு நேரத்தில் போய் சேருவோம் தெரியுமா? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 7 நிமிடங்கள் ஆகும். நம்பர்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா 67 நிமிடங்கள் ஆகும் சொல்றாங்க. லைட்டோட ஸ்பீட்ல நம்ம டிராவல் ஆகி அங்க போய் சேர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க இப்போ வரைக்கும் மட்டையை போட்டு பிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு தியரி சொல்றாங்க, நம்ம பூமிக்கு ஒரு காலகட்டத்தில் இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு, அந்த ரிங் ஸ்ட்ரக்சர் தான் இப்போ சர்டனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி சொல்லப்படுது. என்னப்பா சொல்ற, பூமிக்கு ரிங் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சா, என்னது இது புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஆர்வத்தை உங்களுடைய கமெண்ட் மூலமா நீங்க சொல்லுங்க. எத்தனை பேர் வந்து விருப்பப்படுறீங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நான் அந்த வீடியோ மேக் பண்றேன். சேட்டனுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய பிளானட் அப்படின்னா அது யுரேனஸ் தான். ஸோ இந்த யுரேனஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 2.9 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த யுரேனஸ்க்கு நம்ம பூமியில இருந்து லைட் ஸ்பீட்ல டிராவல் ஆகக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து கிளம்பி நம்ம அங்க போய் சேர்றோம்னா போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? அங்க போய் சேர்ற கேப்ல நம்ம பூமியில இருந்து டைம் பாஸ்க்கு எப்படி சினிமாலாம் மூவிஸ்லாம் பார்ப்போமோ அதே மாதிரி நம்ம அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து கோட் மூவியை பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா அவ்வளோ டைம் ஆகும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 39 நிமிடங்கள் ஆகும். சொல்ல போனா 2 மணி நேரம் 40 நிமிஷம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நேரம் ஆகுமா அங்க போய் சேர்றதுக்கு? யுரேனஸும் ஒரு கேஸ் பிளானட், ஒரு வாயு கிரகம் அப்படிங்கறதால அங்க சர்ஃபேஸ் எதுவும் கிடையாது. முதல்ல சொன்ன மாதிரி கற்பனை அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அங்க போய் சேர்றதுக்கு இவ்வளவு டைம் ஆகும். இதுக்கப்புறமா நெப்டியூன் தான் இப்போதைக்கு நம்ம சோலார் சிஸ்டத்துடைய கடைசி பிளானட்டா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ப்ளூட்டோ இருந்துச்சு. ஸோ இந்த நெப்டியூன் அப்படிங்கிறதும் நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 4.3 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த நெப்டியூனுக்கு நம்ம வந்து ஒளியோட வேகத்துல டிராவல் பண்ணி போய் சேரணும் முடிவு எடுத்தா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 6 நிமிடங்கள் ஆகுமா? 2 வாட்டி கோட் மூவியை பார்த்துலாம், அந்த அளவுக்கு நேரம் எடுத்துக்கும் நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம நெப்டியூன் அப்படிங்கிறது சோலார் சிஸ்டத்தோட கடைசி பிளானட்டா என்னதான் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் 90 கிட்ஸோட ஃபேவரட் பிளானட்டே ப்ளூட்டோ தான் நம்ம சோலார் சிஸ்டத்தோட 9வது கிரகமா ஒரு டைம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக அந்த ப்ளூட்டோ அப்படியே விட்டுற முடியாதுல, அதனால தான் இந்த லிஸ்ட்ல ப்ளூட்டோவை சேர்த்திருக்கேன். ஸோ ப்ளூட்டோவுக்கும் நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 7.5 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம பூமியில இருந்து நம்மளோட ப்ளூட்டோ அப்படிங்கிற அந்த பிளானட் இருக்கு. ஸோ இந்த தொலைவில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூட்டோவுக்கு நம்ம லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணி போய் சேரணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 33 நிமிடங்கள் ஆகும் சொல்றாங்க. லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணாலும் 5.5 மணி நேரம் ஆகுதுன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அந்த பிளானட் அப்படிங்கிறது நம்ம பூமியில இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல எல்லா பிளானட்டையும் சொன்னீங்க ப்ளூட்டோவோட சேர்த்து, ஆனா நம்மளோட சூரியனை விட்டுட்டீங்களே ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவீங்க. ஸோ உங்களுக்காகவே நம்ம சூரியன் நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 149 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதுதான் ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனை நோக்கி நம்ம லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் போனோம்னா சூரியனை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் சோலி முடிஞ்சிரும். அப்படி இருக்கும்போது நம்ம இதை அப்படியே தலைகளை உல்டாவா மாத்திக்கலாம். சூரியன்ல இருந்து நம்ம பூமிக்கு லைட் வந்து டிராவல் ஆகி வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகும். இதுவும் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இப்போ மனசுல வச்சுக்கோங்க. 8 நிமிஷம் ஆகும் சூரியன்ல இருந்து நம்ம பூமியை வந்து ரீச் பண்றதுக்கு, சூரியனோட வெளிச்சம் அப்படிங்கிறது அந்த லைட் அப்படிங்கிறது. ஓவராலா நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிளானட்ஸுக்கும் நம்ம டிராவல் பண்ணி லைட் ஸ்பீட்ல போயிட்டு வரதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டை கண்டுபிடிச்சோம் ஃபியூச்சர்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒட்டுமொத்த சோலார் சிஸ்டத்தையும் நம்ம வந்து பாதி நாள்லயே சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம ப்ளூட்டோவை கடைசி பிளானட்டா இருக்கக்கூடிய ப்ளூட்டோவை ரீச் பண்றதுக்கு 5.5 மணி நேரம் தான் ஆகுது லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா. அப்போ மற்ற எல்லா பிளானட்டையும் கடந்து தான் அப்படி போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு மிஞ்சி போனா ஒரு நாளோ இல்லாட்டி அரை நாள் இருந்தா போதும் ஒட்டுமொத்த சோலார் சிஸ்டத்தையே வந்து நம்ம சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணி. ஆனா இதே லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ண ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு பதிலாக ஒரு காரை எடுத்துக்கிட்டு கற்பனையா வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தில் கூடிய எல்லா கிரகத்துக்கு டிராவல் பண்றோம்னு ஒரு முடிவு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளவு நேரத்தில் போய் சேர முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்கீங்களா? ஸோ அந்த வீடியோ வேணும்னா இப்பவே கமெண்ட் லீவ் பண்ணிருங்க. அந்த வீடியோ பார்க்கறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம சேகர் விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு டெய்லி வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நண்பா மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.